ஒருமுறை அம்பிகை சிவனாரிடம், உலகில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் ஒரு சேர அறம், பொருள், இன்பம், வீடு பேறு ஆகிய நான்கையும் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தலம் எது என்று கேட்டாள். அம்பிகையின் கேள்விக்கு சிவபெருமான் அடையாளம் காட்டி, ஆற்றுப்படுத்திய மலைதான் பர்வதமலை. உலக மக்களின் நலனுக்காக தேவி தவமியற்றிய இந்த மலை அன்னை பார்வதியின் திருப்பெயர் கொண்டு பர்வதமலை என்று போற்றப்படுகிறது. திருவண்ணாமலையை சுற்றியிருக்கும் சிவத்தலங்களுள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பர்வதமலை சிவத்தலம் சுமார் 4500 அடி உயரத்தில் செங்குத்தான பாறையின் உச்சியில் அமைந்திருக்கிறது. சுவாமியின் திருப்பெயர் மல்லிகார்ஜுனர். அம்பிகையின் திருநாமம் பிரமராம்பிகை தேவி. பார்க்க பார்க்க நம்மை பரவச ஆனந்தத்தில் ஆழ்த்தும் பர்வதமலை மல்லிகார்ஜுனர் கோயிலை தரிசிக்கலாமே. அன்னை பார்வதி தவமியற்றியதன் காரணமாக மலைகள் அனைத்திலும் உயர்வான மலை என்ற பொருளும் பர்வதமலைக்கு உண்டு. பர்வதம் என்றால் மலை. எனவே மலைகளில் எல்லாம் மேலான மலை என்ற சிறப்பும் பர்வத மலைக்கு உண்டு. சதுரகிரி, கொல்லிமலை, பொதிகை மலை என்று சித்தர் பெருமக்களால் புகழ்பெற்ற மலைகளைப் போலவே இதுவும் சித்தர்களால் புகழ்பெற்ற மலை. கயிலைக்கு சென்று கைலாஷ் யாத்திரை தரிசிக்க இயலாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அதை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். பர்வதமலைக்கு நவிரமலை, தென் கையிலாயம், திரிசூலகிரி, சஞ்சீவிகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுன மலை ஆகிய பெயர்களும் உள்ளன. கிறிஸ்து முன்னர் 3ஆம் நூற்றாண்டில் நன்னன் ஆண்ட மலை இது. சென்றதுமே நாம் முதலில் விநாயகர், வள்ளி, தெய்வானை சமேத முருகன், வீரபத்ரர், தட்சிணாமூர்த்தி ஆகியோரை தரிசிக்கலாம். இறைவன் மல்லிகார்ஜுனரும் அம்பிகை பிரமராம்பிகை தேவியும் தனித்தனி சந்நிதிகளில் தரிசனம் தருகிறார்கள். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் கைகளால் ஆராதனை செய்து ஆனந்தம் அடைகிறார்கள். மல்லிகார்ஜுனரை வழிபட்டால் காசி விஸ்வநாதரை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கோயிலில் 18 சித்தர்களும் சிவபெருமானை வணங்கிய நிலையில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார்கள். சித்தர்கள் சூட்சும வடிவில் அனுதினமும் சிவபெருமானை வழிபடுவதாக கூறுகிறார்கள் பக்தர்கள். மல்லிகார்ஜுனரை வழிபட்டால் சித்தர்களின் அருளும் கிடைக்குமாம். மலையேறும் பக்தர்களுக்கு சித்தர்களே நாய் வடிவில் வழிகாட்டி அழைத்துச் சென்று கொண்டிருக்கும் அதிசயமும் இங்கு நிகழ்வதாக சொல்லப்படுகிறது. பௌர்ணமி மற்றும் அமாவாசை இரவில் மலையேறி கோயிலில் தங்கியிருந்து மல்லிகார்ஜுனரை வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. மலை ஏறி இறைவனை தரிசித்து முடித்ததும் மனதுக்கு அமைதியும் உடலுக்கு உற்சாகமும் கிடைப்பதை அனுபவபூர்வமாக உணர வைக்கும் அற்புதமான தலம் இது. அடிக்கொரு லிங்கம் திருவண்ணாமலை என்று சொல்வது போல் பிடிக்கொரு லிங்கம் பர்வத மலை என்று பக்தர்களால் புகழப்படும் இந்த மலையில் இருக்கும் சிவபெருமானை வழிபட்டால் மனம், வாழ்வு இரண்டிலும் உற்சாகமே நிலைத்திருக்கும்.